மக்கள் அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து பேரன் பேத்தி பாட்டி 3 பேரும் தண்ணியில் போய் இறந்து போயிட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒரு கொடூரமான சாவு. இது வந்து அந்த குடும்பம் இல்லை, அவங்க அந்த பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குறது அதுதான் அவங்களுடைய கடமையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க இப்போ எதற்காக வாழணும் என்ற நிலைமை கூட அவங்க வந்துடலாம். அப்படி இருக்கிறப்போ நீங்க ஒரு பிள்ளைகளை இந்த இடத்துக்கு போனால் குளிக்கக்கூடாது, ஆற்றுல இவ்வளோ தண்ணி போகும், நம்ம வந்து இவ்வளோ ஸ்பீடில் போகும், அடிச்சிட்டு போயிடும், அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி வளருங்க. கடலில் போய் குளிச்சுட்டு கடலில் வந்து சமீபத்தில் ஒரு 3 மாதத்துல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. கடலில் இங்கே கோவளமாக இருக்கட்டும் 2-3 இடத்துல செத்து போயிட்டாங்க. அதெல்லாம் நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கும். ஒரு இடத்துக்கு போகையில் கண்டிப்பாக நீங்கள் குளிக்கிறதுக்கு அது தகுந்த இடமானு முதல்ல பாருங்க. உட்காந்து குளிச்சுட்டு கூட வாங்க. இறங்கி போய் நம்ம நீந்தி வந்துடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அதனுடைய அளவை வந்து யாருமே அளக்க முடியாது. ஆத்தோட ஸ்பீடு அளக்க முடியாது. ஆத்துக்குள்ள என்ன கிடக்கும், கல் கிடக்கும், முள் கிடக்கும், பைப்பு கிடக்கும், மரங்கள் கிடக்கும். அப்படிலாம் கிடக்கிறப்போ நம்மளுக்கு அங்கே வந்து பிரச்சனை தான். நம்ம வந்து உயிரோட வர முடியாது. அப்படி எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை. அப்போ வந்து 3 பேர் செத்துட்டாங்க. குளத்துல போய் 3 சின்ன பசங்க செத்து போச்சு, 5 வயசு 6 வயசு. இது வந்து நீங்க உண்மையிலே வந்து கிராமத்தில் இருக்கவங்க தயவு செய்து உங்க பிள்ளைகளை கண்காணிங்க. இங்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லுங்க. உங்களுடைய நீங்க அந்த பிள்ளைகளுக்காக தான் வாழ்றீங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த பிள்ளைகள் உயிர் போச்சுன்னா நீங்க வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லாத சமமாயிரும். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் இனி நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். சின்ன குழந்தைங்களை வந்து 10 வயசு 15 வயசு உள்ள பசங்களை 20 வயசு 25 வயசுக்கார பசங்களே ஆத்துல அடிச்சிட்டு போயிருது. அவங்களே செத்து போயிடறாங்க. இந்த பசங்களை என்ன ஒரு இது, அந்த பாட்டி போய் எப்படி காப்பாத்திருக்கான்? அந்த பாட்டினால காப்பாற்ற முடியுமா? அதிலும் தண்ணி நல்லா ஸ்பீடா வேற போகுது. தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நீங்க தான் பாதுகாக்கணும். பெற்றோர்கள் தான் பாதுகாக்கணும். வயசானவங்களை நம்பி விட்டு போகாதீங்க. வீட்டில் தனியா விட்டு போகாதீங்க. சின்ன குழந்தைங்கெல்லாம் என்ன வேணாலும் நடக்கலாம். இதுக்குமே உத்தரவாதம் கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.